அஜித்குமார் அவர்கள் முதலமைச்சர் முன்னாடியே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வற்புறுத்தி எங்களை கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, இதை முதலமைச்சர் ஐயா இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யார் மீதும் அதை சொல்ல மாட்டீங்களே, அதுதான் இப்ப பிரச்சனையே. அஜித்குமார் உங்க தலைன்னு தன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற அந்த தலை அஜித்குமார் இன்னைக்கு சொல்றது இதைத்தான் சொல்றாரு. பொதுமக்களும் பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா வர வேண்டாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னேற்பாடு தமிழக அரசும் பண்ணிருக்கணும், விஜயும் வந்து சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கணும். காவல்துறை அதை சொல்ல மாட்டீங்க, ஏன் யோசிக்கிறீங்களா? இல்ல காவல்துறை மேலேயும் திமுக ஸ்டாலின் அவர்கள் உள்துறை காவலர்கள் அந்த அளவுக்கு எங்களால போட முடியாது. ஆல்ரெடி நாங்க 500 போலீஸ் போட்டுட்டோம், 27,000 பேருக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ மக்கள் மேலதான் தப்பு, காவலர்கள் கரெக்ட் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல நான் இப்ப நீங்க மக்களை தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப காவலர் தவறு இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்ல அது கிடையாதுன்றீங்களா? வந்து யார் மீது குற்றம் சுமத்த முடியாது. இந்த மக்களும் வந்து விழிப்புணர்வுடன் இருந்திருக்கணும், அதே போல காவல்துறையும் விழிப்புணர்வோட இருந்திருக்கணும். அதை சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டீங்க. காவலர்கள் என்ன சொல்றாங்க, பாதுகாப்பு. ஏங்க காவல்துறை அப்படிதாங்க சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. எல்லாம் இருக்குது, உளவுத்துறை எதுக்கு இருக்குது? அவன் எதுக்கு 1000 பேர் எழுதி கொடுத்தாருன்னா 1000 பேர் முட்டுச்சந்துல கொடுத்துருவீங்களா? முட்டுச்சந்து அதுதான் சொல்றேன். அது நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன். ஐயா திருமா சொல்றாரு, வழக்கமா நாங்க அப்படித்தான் எழுதி கொடுப்போம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகன் பொன் வில்சன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நடிகர் அஜித் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, கரூர் சம்பவத்தை வந்து ஒரு தனிநபர் மேலே வந்து குற்றம் சாட்டக்கூடாது, இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இது உங்களோட பார்வையிலே நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அஜித் வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு தைரியமாக சில விஷயங்களை பேசுவார். இதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. இப்போ எப்படி ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே பாராட்டுகிறதுக்கு நிறைய பாராட்டு விழாக்கள் நடத்துகிறாரு சினிமாக்காரங்களை வச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு பாராட்டு விழா கலைஞருக்கு நடத்தும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய பேர் சினிமா துறையிலேருந்து அழைச்சாங்க. ஆனால் எப்படின்னா லீடிங் கதாநாயகர்களெல்லாம் வந்து வற்புறுத்தி அழைப்பாங்க, நீங்கள் வந்துடணும் அப்படின்றது. ஒரு பக்கம் வற்புறுத்தல் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மிரட்டல் மாதிரியும் இருக்கும். அப்படி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும்போது அந்த கூட்டத்தில் தைரியமாக எந்திரிச்சு அஜித்குமார் அவர்கள் முதலமைச்சர் முன்னாடியே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வற்புறுத்தி எங்களை கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, இதை முதலமைச்சர் ஐயா இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்ற வார்த்தையை அவரை மேடையில் வச்சுட்டே சொன்னார். இப்போது அவர் சொல்லியிருக்குது அதே மாதிரி தான். இந்த கரூரில் நடந்த துயர சம்பவம், நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப துயரப்படுது. ஆனால் என்னென்னா, அது நிகழ்ச்சி நடந்த பிறகு ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியும் அதோட கூட்டணியும் அதிகார அமைப்பும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர்கள் முதற்கொண்டு ஏடிஜிபி முதற்கொண்டு எல்லாமே என்னென்னா, யாரை குற்றம் சொல்கிறாங்கன்னா, நம்ம விஜயோ அந்த கட்சியும் அதை மட்டும்தான் அந்த குற்றம் சொல்கிற மாதிரி அந்த 41 இழப்பு இருக்கு அப்படின்றது. அப்போ நிறைய பொதுமக்கள் வந்து திமுக மீதும் வந்து குற்றம் சுமத்துறாங்க. ஒரு புறம் வந்து விஜய் அவர்கள் மீதுமே இரு தரப்பும் தானே குற்றம் சுமத்துறாங்க. மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதா? தண்டனை கொடுக்குற அதிகாரம் இல்ல. அதிகாரம் விசாரணை பண்ண வேண்டியவங்க, அதிகாரம் கையில வச்சிருக்கிற வேண்டியவங்க யாரை குற்றம் சொல்றாங்க, அதுதான் முக்கியம். விஜய் அவர்கள் மீது தான் குற்றம் சொல்றாங்க. மொத்த துறை அதிகாரிகளும் ஏடிஜிபியிலேருந்து உட்காந்து அமுதா கலெக்டர் முதற்கொண்டு மின்சாரத்துறை அதிகாரி முதற்கொண்டு போஸ்ட்மார்ட்டம் செய்த அந்த மருத்துவமனையின் மருத்துவர் முதற்கொண்டு ஒன்றா உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க, வீடியோ காமிச்சு. யார் மேலே தவறுன்னு, எதிர் வரிசையில் இருக்கிற விஜய் மேலேயும் தாவேக்கா மேலும் தவறுன்னு தான் சொல்கிறாங்க. அதைத்தான் இவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, இதை வந்து எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும், எல்லாருக்கும் தவறு இருக்குது அப்படின் போது மக்களும் பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா வர வேண்டாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னேற்பாடு தமிழக அரசும் பண்ணிருக்கணும், விஜயும் வந்து சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கணும். காவல்துறை அதை சொல்ல மாட்டீங்க, ஏன் யோசிக்கிறீங்களா? இல்ல காவல்துறை மேலேயும் திமுக ஸ்டாலின் அவர்கள் உள்துறை காவலர்கள் அந்த அளவுக்கு எங்களால போட முடியாது. ஆல்ரெடி நாங்க 500 போலீஸ் போட்டுட்டோம், 27,000 பேருக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ மக்கள் மேலதான் தப்பு, காவலர்கள் கரெக்ட் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க மக்களை தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப காவலர் தவறு இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்ல அது கிடையாதுன்றீங்களா?
வந்து யாரும் யார் மீது குற்றம் சுமத்த முடியாது. இந்த மக்களும் வந்து விழிப்புணர்வுடன் இருந்திருக்கணும். அதே போல அரசு காவல்துறையும் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். அதை சொல்லுங்க. அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? காவலர்கள் என்ன சொன்னாங்க? காவல்துறை விஜய்க்கு தான் பாதுகாப்பு. ஏங்க காவல்துறை அப்படிதாங்க சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. நான் இப்ப பொதுவா நீங்க சொல்றேன். எங்க பொதுவா எங்க சொல்றீங்க? மக்கள் மேலதான் தவறுன்றீங்களா? மக்கள் மீதும் தவறு இருக்கிறது. விஜய் மக்கள் மீதும்னா வேற யார் யார் மீதும் அதை சொல்லுங்க. இப்போ மக்கள் மீதும் அப்படின்னா யார் யார் மீதும்? குழந்தைகள் வர வேண்டாம். அவங்க குழந்தைகள் மீதும். அப்புறம் வேற அப்படின்னு சொல்றாங்க. வேற யார் யார் மீதும்? அதை சொல்ல மாட்டீங்களே. அதுதான் இப்ப பிரச்சனையே. அஜித் குமார் உங்க தலைன்னு தன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற அந்த தலை அஜித் குமார் இன்னைக்கு சொல்றது இதைத்தான் சொல்றாரு. அவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து காவல்துறைக்கும் கூடுதல் பொறுப்பு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை, கட்டுப்பாடு அற்ற கூட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரைனிங் பெற்ற காவல்துறை, அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, அனுபவம் இல்லாத ஒரு தலைவர், அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தலைவர் திரைப்படத்துல கதாநாயகனா இருந்திருக்கலாம். அந்த கூட்டத்துல கட்டுப்பாடு இல்லை, அதையும் உண்மைதான். அந்த தொண்டர்களையும் பெரிய கட்டுப்பாடு இல்லை. ஆனா ஏற்கனவே நீங்க திருச்சியில பார்த்திருக்கீங்க, அரியலூர்ல பார்த்திருக்கீங்க, நாகப்பட்டினத்துல பார்த்திருக்கீங்க, நாமக்கல்ல பார்த்திருக்கீங்க. எல்லா இடத்துலயும் அந்த கூட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கீங்களா? அப்ப அதை பார்த்த காவல்துறை என்ன செய்துச்சு? தனியா ஏடிஜிபி சொல்றாரு 500 காவலர்னு, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்றாரு 606 காவலர்கள்னு. இந்த வித்தியாசம் என்னது? காவலர்கள் போற போக்குல அனுப்பி வைக்கிறதா? எல்லாம் லெட்ஜர் கையெழுத்து போட்டு எல்லாமே எந்தெந்த இடத்துல போஸ்டிங், எந்த இடத்துல நிக்கணும், இது எல்லாமே சேர்த்து தான் அனுப்புனது. 500 எப்படி 606 ஆகுது? இது பெரிய கேள்விக்குறி இல்லையா சார்? திமுக அரசு வந்து சரியா காவலர்களை வழி நடத்தவே இல்லை. ஸோ அவங்க வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர் இந்த 500 டிஜிபி சொன்னது காவலர்கள் 500 பேர். இந்த 106 பேர் வந்து அடிஷ்னலாக வந்து ஹோம் கார்ட்ஸ்லேருந்து பண்ணது. அது வந்து காவலர் கணக்கில் வரல, அது ஹோம் கார்ட்ஸ். அந்த இது சட்டமன்றத்தில் சரி ஐயா சொல்ல மறந்துட்டாரு, இந்த ஐயா சொல்றாரு. அதான் முதலமைச்சர் வந்து அது சொல்ல தெரியல, இவர் சொல்றாரு. மறந்துட்டாரு, அவ்வளோதான். ஹோம் கார்ட்ஸ் வந்து அவங்க வந்திருந்தாங்க, இவ்வளோ பேர் பாதுகாப்பு. இது ஒரே ஒரு சின்ன விஷயந்தாம்மா. இது அவர் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து இது அவர் புதுசு, அவங்க கட்சியும் புதுசு, விஜயும் அரசியலுக்கு புதுசு. ஆனால் அவங்களுடைய ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் தான் பாண்டிச்சேரியில் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர். அவர் என்ன பேசுகிறாருன்னா, அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரு. பேசும்போது இந்த இடத்துக்கு அது என்ன புறம், ஏதோ ஒரு புறம் பேர் சொல்லுவாங்களே, என்னது சார்? வேலுச்சாமிபுரத்துக்கு நம்மளுடைய தலைவர் வந்து சரியாக 12 மணிக்கு வருவார் அப்படின்னு பேசுகிறாரு. அதனால் நீங்கள்லாம் 12 மணிக்கு இங்கே வந்துருங்க, ரெடியாக இருங்க, அவர் 12 மணிக்கு வந்துருவாருன்னு அவர் பேசுகிறாரு. எந்த பிரஸ்ல யாருக்கிட்ட பேசினாரு? இல்லை எல்லாமே நான் எடுத்து காட்டுறேன் சார், எல்லாம் எடுத்து காமிங்க. எல்லாம் அது அவங்க கடிதமே இருக்குது சார் சொல்ற ஆர்கனைசர்ஸ், அந்த கடிதமே அனுப்பியாச்சு சார். இங்க அந்த ஆர்கனைசர்ஸ் சொல்றதே கேளுங்க சார். அதான் 8:45 அங்க இருக்கணும், 12 மணிக்கு இங்க இருக்கணும் ஆர்கனைசர்ஸ். சார் இங்க பாருங்க, அவர் வந்து 12 மணிக்கு இங்க விஜய் வருவாருன்னு சொன்னது இருக்கு, எல்லா சேனல்லையும் அது ஒளிபரப்பு ஆயிருக்கு, அதை பாருங்க. ரெண்டாவது, அவங்க பெர்மிஷன் கேட்டது 3 to 10 தான் பெர்மிஷன் கேட்டாங்க. 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வரலான்னு தான் அவங்க பெர்மிஷன் வாங்கினது. ஆனால் இவர் சொன்னதுனால 12 மணின்னு சொன்னதுனால தான் காலையில் 9 மணி 10 மணிக்கே கூட்டங்கள் அங்கே கூட ஆரம்பிச்சு. திருச்சி அரியலூர்ல அதெல்லாம் மணிக்கு சொன்னாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க? அது அங்க சொன்ன நேரத்தை காட்டிலும் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே. நாகப்பட்டினத்துல அது ஒரு அதான் ஒரு 3 மணி நேரம் டிலே நாகப்பட்டினம். சார் எல்லாம் இதே சேம் தான், இதே ப்ரொசீஜர் தான். நீங்க 3 மணில இருந்து அபிஷியலா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க. அவர் வந்தது 7 மணி, அந்த டைமுக்குள்ளதான் அவர் வந்திருக்காரு. அவர் அந்த டைம்ல வந்தாரு. ஆனா அனௌன்ஸ் பண்ணது, அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட டைம் என்ன கொடுத்துருக்குது? எங்க டைம் நீங்க எதுக்கு சார் டைம் கொடுத்தீங்க? அப்ப நாங்க டைம் கொடுத்தா ஏங்க ஒரு பொதுச் செயலாளர் 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொன்னா 12 மணிக்கு மக்கள் கூட்டது. அப்போ ஒரு டைம் கொடுத்துட்டு முந்தின நாள் 10 மணிக்கு கூட காலையில வந்துருவாருன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க, முந்தின நாள் கூட வந்துடலாங்க, அடுத்த நாள் வருவாருன்னு சொல்லிடலாமா? நீங்க அதெல்லாம் இந்த சட்டத்தெல்லாம் வந்து என்னமோ அதைத்தான் சொல்லணும். நீங்க மூடி மறைக்கிற வேலை பண்ணக்கூடாது. நாங்க இதுக்கு சார் மூடி மறைக்கிறோம். நீ அனுமதி கொடுத்துருக்கீங்க 10 மணி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இது ஒரு காரணம்டா. அவர் வந்து 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னது ஒரு காரணம். அதனால ஜனங்கள் வந்து காலையில 9 மணி 10 மணிக்கே கூட ஆரம்பிச்சுட்டாங்க.
ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே அவங்க வண்டிய மறைச்சு இங்க நிப்பாட்டி, இங்க இருந்து பேசுங்கன்னு சொல்றாங்க காவல்துறையினர். அந்த எஸ்பி சொல்றாரு, கலெக்டர்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது. புஷ்யானந்துட்டே சொல்றாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு மைக்ல தான். மறுபடியும் ஆனா இந்த என்ன மாதிரி எந்த காட்சிகளும் வெளிவரலையே இல்ல அவர் இருக்கு சொன்ன இருக்கு. அது அதெல்லாம் இவருக்கு அதெல்லாம் மட்டும் இருக்கு. தனியா ரெக்கார்ட் ஆகுது, அதெல்லாம் தனியா இருக்கு. கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. காவல்துறையில இருந்து ஐயாக்கு மட்டும் தனியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருக்கு. அது ரெண்டாவது அந்த வண்டி வந்து உள்ள ஒரு 500 மீட்டர் உள்ள பாஸ் பண்ணி இந்த இடத்துல தான் நாங்க பேசுவோம்னு வந்ததுனால ஜனங்களுக்குள்ள நீந்தி வருது. அப்ப ஜனங்களை உடைச்சுக்கிட்டு வரும்போது இந்த ஜனங்கள் ஒதுங்குறாங்கல்ல, ஒதுங்கும் போதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மிதிபட்டு அடிபட்டு அதுலதான் இந்த பாதுகாப்பு இந்த இந்த குளறுபடி இல்ல நடந்துச்சே நீங்க தவிர இந்த விஷயத்த சொல்றீங்க, ஆனா விசாரணை இப்போ போயிட்டு இருக்கு. எதனால தள்ளுமுள்ளு நடந்ததுன்னே தெரியாம தானே இருக்கு. அதெல்லாம் விசாரணை சிபிஐ கரெக்டா சொல்லும். கவலையே படாதீங்க. சிபிஐ கரெக்டா அந்த இதை சொல்லுவாங்க எப்படி நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. இது வந்து எல்லாமே நான் சொல்லல, நடந்தது எல்லாமே அங்க இருக்க ஐஜி இப்போ நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. ஐயா சொல்றாரு சிபிஐ நியாயமா நடக்கும், கரெக்டா கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் ஐஜி அதுதான். பேசியிருக்கேன். சரியா? ஐஜி சொன்ன வார்த்தை அங்க நிப்பாட்ட சொன்ன இடத்துல நிப்பாட்டி பேசியிருந்தா இந்த பிரச்சனை வராது. அவங்க உள்ள நீந்தி போனதுனால அந்த மக்கள் விலகி ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சு பாதை விட்டதுனால வந்த வினை தான் இது பெரிய வினையாயிடுச்சு. இதுதான் நடந்தது. இந்த 2 தவறு தான். மற்றபடி இதுல வந்து அவங்கள குற்றம் சொல்றதோ இவங்கள குற்றம் சொல்றதோ கிடையாது. இந்த குற்றம் யார் மேல என்னங்கிறது வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. வேலுசாமி விசாரணை கெப்பாசிட்டி முடிவுல என்ன? இப்ப வேலுசாமி சார், அனுமதி அவங்க கொடுத்தீங்களா? சொன்னது அந்த 10,000 இடம் பேர். கெப்பாசிட்டி யாரு? சார் மொத்தம் இங்க பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் 3 இடத்த எழுதி ஆமா. குறிச்சு கொடுக்குறாங்க. ஐயா திருமாவளவன் என்ன சொன்னார் சார், தெரியுமா? குறிச்சு சார் நான் சொல்லிருக்கேனுங்க. திருமா சொன்னாரு ஆமா. பெருமா சொன்னாருங்கிறது எனக்கு அல்ல. ஆமா. 3 இடத்த குறிச்சு கொடுக்குறாங்க. ம். 3 இடத்துல 2 இடத்த ஒத்துக்க முடியாது. 3வது இடம் இத ஏன் கொடுக்குறாங்க. ஒத்துக்க முடியாது? அது வந்து நீர் எல்லாமே ஒண்ணு பாலத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்னு சார், வந்து பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் சார், அங்கதான் உதயநிதி கூட்டம் போட்டிருக்காரு, கனிமொழி அம்மா கூட்டம் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல கொடுத்தா த்ரூஅவுட் கம்ப்ளீட்டா டிராபிக் ஃபுல்லா ஜாம் ஆகி அப்ப போயிடும். அவரு நடத்தும் போது, அவங்களுக்கு உதயநிதி நடத்தும் போது அவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வராது சார். புரிஞ்சுக்கோங்க. உதயநிதி அவ்வளவு கூட்டம் வராது. வராது ஏத்துக்கிறீங்க நீங்க. சரியா? இப்ப ஏத்துக்கிட்டாங்க. ஆகையினால இது வந்து பெருங்கூட்டம். அவங்க என்ன சொல்றாங்க 10,000 பேருன்னு சொன்னதுனால ஜங்ஷனை விட எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவர் 1000 பேருக்கு எழுதி கொடுத்தாருன்னா அப்புறம் போலீஸ் துறை எதுக்கு இருக்குது? ஐபி எதுக்கு இருக்குது? உளவுத்துறை எல்லாம் இருக்குது. உளவுத்துறை எதுக்கு இருக்குது? எதுக்கு? அவன் எதுக்கு அவர் 1000 பேர் எழுதி கொடுத்தாருன்னா 10,000 பேர் எழுதி முட்டு சந்தில கொடுத்துருவீங்களா? முட்டுச்சந்து அதுக்கு தான் சொல்றேன். அது நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன். ஐயா திருமா சொல்றாரு, வழக்கமா நாங்க அப்படித்தான் எழுதி கொடுப்போம். நாங்க வந்து 1000 பேர் 5000 பேர் வந்தா 1000 பேர் எழுதி கொடுப்போம். 1,00,000 பேர் வந்தா 5000 பேர் தான் எழுதி கொடுப்போம். ஏன்னா 1,00,000 பேர் எழுதி கொடுத்தா எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லா கட்சியும் செய்யுதுதானே ஐயா திருமாவளவன் பேசுறாரு. உளவுத்துறைக்கு என்ன தெரியும்னா, உளவுத்துறை தான் சொல்லியிருக்குது. நீங்க கோர்ட்ல என்ன சொன்னீங்க? உளவுத்துறை என்ன சொல்லுச்சுன்னு நீதிபதி கேட்கும் போது 30,000 இருந்து 40,000 வரும்னு எங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சுன்றீங்க. ஆமாங்க. அப்ப ஏன் அனுமதி கொடுத்தீங்க? 10,000 எழுதுனா அப்ப அனுமதி அப்ப அந்த மொத்தமே அனுமதி கொடுக்கல. 10,000 எழுதும்போது நீங்க கேட்க வேண்டியது உளவுத்துறை சொல்லி இது 30,000 பேர் வருவாங்கன்னு, இது ரிஜெக்டட் கொடுக்க வேண்டியதுதானே? இந்த இடம் எங்களுக்கு போதும், இந்த இடத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்லி தான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தானுங்க. சார் உங்க உளவுத்துறை என்ன சார் செய்யுது? உளவுத்துறை இருக்கு. ஆமா அதெல்லாம் சொன்னா சும்மா இந்த கதையெல்லாம் 1000 பேர் வருவாங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இங்க பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுற வேலை சப்பக்கட்டு நீங்க தான் கட்டுறீங்க. கூட கூட்டணிக்கு வர்றாங்க. நீங்க தான் கட்டுறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் பேசாதீங்க. கூட்டணி கதையே கிடையாது. அந்த கதைக்கு தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நீங்க தான் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆமா நாங்க ஒரு கட்சி அப்படியே இத காரணமா வச்சு அழிச்சிடணும் அப்படின்னு பாக்குறீங்க. சார் எங்களுக்கு அப்படி இல்ல. விஜய பொறுத்த மட்டும் நாங்க அப்படி அழிக்கிற ஆளு இல்ல. ஏன்னா விஜய் எங்க கட்சிக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால விஜய பொறுத்த மட்டும் ஆமா யார் ரொம்ப பிடிக்கும் அவங்கள தானே அழிப்பீங்க நீங்க. அதெல்லாம் நீ அப்படியெல்லாம் நாங்க எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குமா இல்லையா? எம்ஜிஆர் ஏங்க நீங்க உங்களுக்கு காமராஜர் ரொம்ப பிடிக்குமா இல்லையா? எம்ஜிஆர் எதுக்கு எங்க கட்சியை விட்டு போனார்னு உங்களுக்கு தெரியாதா? சரி காமராஜர் ரொம்ப பிடிக்குமா இல்லையா? காமராஜர் பிடிக்கும்னா அது எதிர்கட்சி இல்லையா? அது எதிர்கட்சி இல்லையா? என்ன பேசுறீங்க? யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க முதல்ல எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. சார் இங்க பாருங்க, நாங்க அரசியல் பண்ண வந்திருக்குமே தவிர அவியல் பண்ண வரல. நாங்க அரசியல் எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணுவோம்.
புரிஞ்சுக்கோங்க. அததான் சொல்றேன், நாங்களும் அதுதான் சொல்றோம். நீங்க இதுல அரசியல் பண்றீங்க. இப்ப 41 அரசியல் பண்ணாதீங்க. நேர்மையான கட்சி இந்த அதிமுகன்னு சொல்ற இந்த லொட்டு லொஸ்க்கு என்னத்துக்கு எவங்கிட்ட ரோட்ல போறவங்கிட்ட கையெழுத்து வாங்கின மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்கள்ட்ட 2 பேர்ட்ட 3 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கி என்னத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல 30 லட்சம் 40 லட்சத்தை செலவு பண்ணி கேஸை போட்டு கடைசியில அது இப்ப இவங்க போட்டது வந்து என்ன போட்டான், தாவேக்காவே கேஸ் போடல, இவன் போட்டான். யாரு, ஒரு பாரதிய ஜனதா கட்சி, அவன் என்ன போட்டான், இந்த மாதிரி இந்த எஸ்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி வந்து கேன்சல் பண்ண ஆதவ அர்ஜுன் போட்டுக்கிறார் சார். என்ன ஆதவ அர்ஜுன் வந்து 5 வழக்கு, அந்த வழக்குகளே தெரியாம பேசுறீங்க. 5 வழக்கு என்ன பண்ண பாருங்க. ஆதவ அர்ஜுன் தாவக இது சார்பில் போட்டாரு, நீங்க சொல்ற பிஜேபி சார்பில் மணின்ற போட்டாரு, 3 அப்புறம் 3 பேர்ல வந்து பன்னீர்செல்வம் போட்டாரு, பிரபாகரன் போட்டாரு, அப்புறம் செல்வராஜ் போட்டாரு. எல்லாம் யாரு சொல்றது நீ எதுவுமே தெரியாம பாதிக்கப்பட்டவன் விட்டா போய் சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர் யாரு? அவன் அந்த 2 பேர்கிட்ட கையில் யாரு சொல்லுங்க. யாரெல்லாம் பேரெல்லாம் கத்திரிக்காய் அப்புறம் வச்சுக்க முடியாது. நீங்க ஏன் சார் நீங்க சொல்லி பாத்தீங்க, அவர் சொல்லிட்டாரு என்னன்னு, அப்படியா அவங்கள மிரட்டி வாங்கியிருக்காங்களா, அதுக்கு வேணா தனியா ஒரு சிபிஐ என்கொயரி போடுறேன்னு சொல்லிட்டாரு. அதோட கம்மன் ஆயிட்டீங்க. இந்த பாருங்க, ஏன் திருப்பி போலாது, சும்மா இங்க வழக்குக்கு போல. இங்க பாருங்க, இந்த இது வந்து ஆதவ அர்ஜுன் வந்து எங்களுக்கு ஹைகோர்ட்ல இந்த இது வேண்டாம், எஸ்ஐடி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு போட்ட. நீ போட்ட, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐடி போட்டிருக்க, பரவாயில்ல. எஸ்ஐடி இல்ல, அது சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ என்கொயரி வித் கண்காணிப்பு, அந்த ஜட்ஜுடைய சூப்பர்வைசர். அப்ப மனசாட்சி இப்படி நல்லா கைய வச்சுக்கோங்க, தொட்டு சொல்லுங்க, அந்த ஜட்ஜ் யாருங்க? இப்போ சூப்பர்வைசிங்காக ஒரு ஹெட் ஆஃப் த ஜட்ஜ் போட்டிருக்காங்களே, அந்த ஜட்ஜ் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அந்த பானு வழக்குல விடுதலை கொடுத்தா அந்த ஜட்ஜு, எந்த ஜட்ஜினாலும் சரி, அயோக்கியம். இப்ப நீங்க வந்து எப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர இவர் மேல நான் வரட்டும் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடும். என்னன்னா ஜட்ஜுக்கு அவருடைய இதுக்கு வந்து இவரு இன்டென்ஷன் கற்பிக்கிறார். ஆமா, நீங்க இப்ப இது உதாரணம் இப்படி காமிச்சு இதனாலதான் இவரு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாரு, அதனாலதான் சிபிஐ அந்த வழக்குல வந்து அவர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, உடனடியா எல்லாத்தையும் சொன்னாங்களா இல்லையா? அந்த 16 சொன்ன மாதிரியே சொன்னாங்களா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரியே இங்க ஐயா செந்தில்குமார் நீதிபதி ஐயா செந்தில்குமார் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாரு. அப்போ அவரை பற்றியோ அவர் குடும்பத்தை பற்றியோ இதே மாதிரி அவதூறு பேசினவங்க மேலதான் இன்னைக்கு வழக்கு இருக்குது. அவதூறு என்னங்க பேசிருக்காங்க, குடும்பத்தை பத்தியா பேசுறேன். அந்த ஜட்ஜு கொடுத்தாரு, அந்த மாதிரி என் பேர்ல அவதூறு வரட்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இங்க பாருங்க, பானு வழக்குல அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லி ஒவ்வொரு வழக்கும் சார் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு வழக்கும் அந்தந்த வழக்கு அம்சத்துல மட்டும்தான் பார்க்கணும். இப்ப இந்த வழக்குல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க ஐயா செந்தில்குமார் அவர்கள் கொடுத்தது வந்து அதுல வந்து தவறு. ஏனென்றால் அதுல வந்து பிரே என்னன்னு இருக்குதுன்னா, நீங்க ரோட் ஷோக்கு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க கோரிக்கை ஹைகோர்ட்ல. யாரு? வில்லிவாக்கம் தினேஷ் கொடுத்த கோரிக்கை. இதுதான். இதுல வந்து வேற எந்த வழக்கம், இந்த கரூர் சம்பவம் கிடையாது, விஜய் வழக்கு கிடையாது, தாவேக்கா கிடையாது. அதுல இவர் தானே தாவேக்காவை பற்றி கருத்து சொல்லி அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை, அவர் ஓடி போயிட்டாரு. இந்த கருத்தெல்லாம் சொன்ன பிறகு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றோம்னு கோரிக்கையும் கிடையாது. ஆனா எஸ்ஐடி இவரே ஃபார்ம் பண்றாரு. ஆனா அரசாங்கம் ஒரு நபர் கமிஷன் வச்சிருக்குது. அப்ப அரசாங்கத்துக்கிட்டையும் கேட்கல எஸ்ஐடி போட்டான்னு, பாதிக்கப்பட்ட தாவேகா சைட்லயும் கேட்கல. எதுவும் கேட்காம இவர் வந்து செஞ்சிருக்காரு. இது தவறு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குது. பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எத்தனை வழக்குகள் வந்து சுபமோட்டோவை எடுத்து ஜட்ஜஸ் விசாரிக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்லையும் விசாரிக்கிறாங்க, ஹைகோர்ட்லையும் விசாரிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி அவர் அந்த இதை சுபமோட்டோவா அவர் அதை அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் பண்ணிச்சு, அது ஹையர் அத்தாரிட்டி பண்ணுறாங்க. இல்லை, அவர் எப்படிப்பட்ட வழக்கு நீதிபதி நீங்க சொல்றீங்களா? இங்கே எப்படிப்பட்ட இதெல்லாம் ஏங்க, இது எஸ்ஐடி போடுறது வந்து தப்பு. அதையும் சேர்ந்து இதையும் சேர்ந்து சொல்ல முடியுமா அப்படி? சார், எஸ்ஐடி போடுறது தப்புன்னு சொல்ல இயலாது. இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சில வழக்கு அரசுக்கு ஆதரவா கொடுக்குறாரு, சில வழக்கு அரசுக்கு எதிராக கொடுக்குறாரு, சில வழக்குல அரசை வந்து பாராட்டுறாரு, சில வழக்குல அரசை கண்டிக்கிறாரு. பாருங்க, முழுக்க சொல்ல போனா இப்ப அந்த கமிட்டிக்கு போட்டிருக்க அந்த ஜட்ஜு வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்.
அவர் அந்த கட்சிக்கு சாதகமாக தான் ஆரம்ப காலத்தில் குஜராத்தில் இருந்து இங்கே வந்தவர். அவர் அப்படித்தான் நடந்துக்கிறாருங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. நான் பேசலை சார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பேசி மம்தா வந்து பெரிய இஷ்யூவே பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதியே நீங்க என்ன பேசினாலும் கவலை கிடையாது. ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதியை யாருன்னா பேசினாதான் உடனே அரெஸ்ட் பண்ணி நாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன அர்த்தம்? நீங்க பாதகமா ஐயா சுவாமிநாதன் நீதிபதி அவரை விமர்சிப்பீங்க. எந்த நீதிபதினாலும் பாதகமா நாங்க எங்களுக்கு சாதகம் ஆதரவா தீர்ப்பு கொடுத்தா அவர் வரலாறு எல்லாம் எடுப்பீங்க. பாருங்க, சாதகம் பாதகத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சார். ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது நாங்க என்ன மஸ்ஸுக்கு பயப்படுறீங்க? மாநில அரசு காவல்துறையை காட்டிலும் அப்படி இல்லம்மா. மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகார வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய சிபிசிஐடி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அவங்க விசாரணை பண்றாங்க. நீதிபதி அவரா ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தை விட்டுட்டு டெல்லியில இருக்கக்கூடிய சர்க்காரு அவங்க சிபிஐ போடுறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம மாநில அரசு என்ன சரைக்கிறதுக்கா இருக்கும்? என்ன பேசுறாங்க? நாளைக்கு இது எந்த அரசு வந்தாலும் இப்படித்தான். எந்த அரசு வந்தாலும் நடக்க கூடாது. அங்க சரைக்கிறதுக்காக இருக்கிறவர் யாரை பார்த்து கேட்கிறாரு தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து கேட்கிறாரு. எதுக்குன்னா சிவகங்கை திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல 4வது நாளே சிபிஐக்கு கொடுத்தவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். ஆமா, அதுக்கு என்ன இருங்க, அது என்ன நடந்துச்சு? போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ அடிச்சிருச்சு. புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு போலீஸ் அடிச்சு செத்ததுனால தமிழ்நாடு போலீஸ் விசாரணை பண்ணா சரி வராது, இதனுடைய ஹையர் அத்தாரிட்டி இருக்கட்டும்னு அதுக்கு சிபிஐ கொடுத்தோம். 25வது மரணம் கஸ்டடியல் டெத். அது 24 மரணம் என்னாச்சு? ஆனா அதுக்கு முன்னாடி குதிரை வீரர் விக்னேஷ் சும்மா இருங்க, போலீஸ் அடிச்சு சாவடிச்சது. ஆமா ஆமா ஆமா. இப்ப அந்த வழக்கம் சிபிஐ கொடுத்திருக்கலாம்ல, ஏன் பாருங்க. எந்த வழக்கு அண்ணா நகர் சிறுமி அதுதான். அதுல காவல்துறை ஆய்வாளர் ராஜி அவங்க பெற்றோரை மிரட்டுறாங்க. அது மாதிரி அந்த பொண்ணு கிட்ட மிரட்டுறாங்க. போக்சோ சட்டத்தின் பிரகாரம் அதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாம வாக்குமூலம் வாங்குறாங்க, லிப்ட் கிட்டே நின்று பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஆடியோவா வேற வந்துச்சு. அதுல போலீஸ் இன்வால்வ் தானே. அது ஏன் உடனே என்ன பண்ணாங்கன்னா, தலைவர் சிஎம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிபிசிஐடி அவங்க விசாரணை பண்ணட்டும்னு சொல்லி கேஸை டிரான்ஸ்ஃபர் டு கோயம்பேடு காவல் நிலையம், கோயம்பேடு காவல் நிலையத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது சரி வரலன்னா நாங்க சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, அது சிபிஐக்கு கொடுத்தாச்சையா. அது கொடுத்துச்சு, நீதிபதி கோர்ட் கொடுத்துச்சு. சிபிஐ கொடுத்த பிறகு என்ன சும்மா என்ன, அதுக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உலகமாக வழக்கறிஞர் 10 வயது பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை பக்கம் நிக்கிறத விட்டுட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் லட்சக்கணக்கான ரூபாய் வாய்தாக்கு வாங்குற உலகமாக வழக்கறிஞரை வச்சு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் சார். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுமா, நீங்க இங்க வந்துட்டீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. ஆனா அந்த ஏழை குழந்தையின் அந்த ஏழை பெண்ணின் பெற்றோர் எப்படி வருவாங்க, அவங்களுக்கு எப்படி வழக்கறிஞர் வைப்பாங்க? அதனால இந்த வழக்கை நாங்க எஸ்ஐடிக்கு மாத்துறோம். 2 விஷயம். இன்னொன்னு, அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு வழக்கறிஞர் செலவா 25,000 ரூபாய் கொடுங்கன்னு உங்க வரி பணம் என் வரி பணத்துல 25,000 அவங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம. அதுவும் சிபிஐ ஃபார்ம் பண்ணும்போது சிபிஐ வேண்டான்னு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது 3 கேடர் எஸ்பி கேடர்ல தமிழ்நாட்டு கேடரா இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இந்த வழக்குல மட்டும் கிடையாது, அந்த வழக்குலயே சொல்லியாச்சு அவங்க தமிழ்நாட்டு கேடரா இருக்கக்கூடாது அப்படின்னு. சார் அதெல்லாம் நாங்க தப்புன்னு சொல்லலை சார். தமிழ்நாட்டு கேடர்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கங்கிற எண்ணத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இப்போ கரூர் சமாச்சாரத்துக்கு வந்து நம்மளுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுதே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு எண்ணமே தவிர மற்றபடி யார் விசாரணை பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சம் இல்லை சார். எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம். காமாட்சி ஐயா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்றேன். காவல்துறை நம்ம காவல்துறை விசாரிக்கணும் இல்ல. அப்போ அரசாங்கமே, நம்ம திமுக அரசாங்கமே சிபிசிஐடி கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா? அப்போ
எதுக்காக கொடுப்பாங்கன்னா இந்த காவல்துறையும் அந்த சந்தேக வளையத்துக்குள்ள வரும், அப்ப கொஞ்சம் மேல விசாரிக்கணும்ன்றதுக்காக சிபிசிஐடி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் சிபிசிஐடி இல்லாம எஸ்ஐடி கொடுப்பாங்க சிலது. நம்ம நம்ம அரசாங்கமே அப்ப என்னன்னா சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அவங்களும் அந்த அதிகாரிகளும் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க, அதனால அடுத்த கட்டத்துக்கு கொடுக்குறோம் சிபிசிஐடி கிட்ட கொடுப்பாங்க. சிபிசிஐடி கிட்ட கொடுத்தும் முடியாது அப்படின்னு போது தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடியும் முடியாதுன்னு போது தான் சிபிஐக்கு போறாங்க. அதனால நம்ம சிபிஐ அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த கேஸ்ல அவர் மாநில அரசு போட்டதுல ஒரு ஏற்கனவே அவர் சிபிஐல ஒர்க் பண்ண ஒரு ஐஜி தான் அதுக்கு தலைமை பொறுப்பேற்று அவருக்கு கீழே 2 பேரை கொண்ட 3 பேர் கொண்ட கமிட்டி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நியமிக்குது. அஸ்ரா கான் தலைமையில நியமிச்சாங்க. ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கினவர். எல்லா அதிகாரியும் நேர்மையானவங்க, எல்லா அதிகாரியும் நேர்மையானவர். 2வது இவர் சிபிஐலயும் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் நியமிக்கிறாங்க. அது முடிஞ்சு அதனுடைய ரிப்போர்ட் ஏதாவது தவறுதலா வந்திருந்தா அதுக்கப்புறம் நீ போயிருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த நீதிமன்றம் ஃபார்ம் பண்றீங்க, அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணல சார், அத நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணாங்க. இருங்க, நீதிமன்றம் ஃபார்ம் பண்ணா அது உங்களுக்கு கெட்ட பேரா இல்லையா? கெட்ட பேர் தான். ஆனா ஒரு கமிஷன் போட்டீங்கல்ல, அப்புறம் உங்களை நம்பாம தானே எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. பாருங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு, அதான் சுபமோட்டோ எடுத்து அவர் பண்றாரு. அத நாங்க எதிர்த்து நாங்க அத எதுக்கல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்கு, ஏன் எதுக்கு நீங்க எதிர்த்தாலும் வேலைக்கு ஆகாத. நான் என்ன சொல்றேன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காரு. பாருங்க, ஒரு விஷயம், அதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க? தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சிபிஐ போற வழக்கு எந்த வழக்காவது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு உடனடியா தகவல் கொடுத்துருக்காங்களா? இப்ப நமக்கு பொள்ளாச்சி சமாச்சாரம் எத்தனை வருஷம் ஆச்சு? இது மாதிரி எத்தனை வழக்கு பெண்டிங்ல இருக்கு. மைக்கேல் பட்டி லாவண்யா வழக்கு என்ன ஆச்சு? சிபிஐ எப்படி கொடுத்தாங்க? அந்த ஒரு வழக்கு கோடநாடு, அதே மாதிரி கோடநாடு கொலை வழக்கு, சிபிஐ வழக்குல கோடநாடு என்ன சொல்றேன், தூத்துக்குடி சிபிஐ வழக்கு என்னாச்சு? உங்க காவல்துறை விசாரணை வழக்குகள் என்னாச்சு? இன்னைக்கு ஜெயக்குமார் தன்சிங் மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நெல்லையில, ஆமா, படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதெல்லாம் கண்டு அது அப்படி சொன்னீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நேருடைய தம்பி அவர் ராமஜெயம் கொல்லப்பட்டாரு, அது சிபிஐல தான் இருக்கு. வருஷம் 15 வருஷம் ஆகி போச்சு, சிபிஐ என்ன புடுங்குச்சு? இப்ப நீங்க சொல்லுங்க சார், இந்த ஜெயக்குமார் தனசிங் என்ன சார்? நீங்க சிபிஐ ஜெயக்குமார் தனசிங் வழக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, அப்ப என்னன்னா, இப்ப நீங்க அந்த மாதிரி உதாரணம் வந்து எல்லா காவல்துறைக்கும் சிபிசிஐடி, எஸ்ஐடி, சிபிஐ எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இது காலதாமதமா இருக்கிற வழக்கு, இன்னும் நடைமுறைக்கு வராத வழக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடலாம். ராமஜெயம் வழக்கு இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ஒண்ணுமே அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸும் உங்க ஆட்சி தானே இப்ப கையில இருக்குது. என்ன நாங்க இங்க பாரு, எங்க ஆட்சி நாங்க பொய்யான தகவல்களை நாங்க பரப்புரை பண்ணா இயலாது ஐயா. நாங்க நேர்மையா தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நேர்மையான வழியில தான் நாங்க போவோம். அதனால இவன் தான் பண்ணான்னு சொல்லி, ஆமா, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 56,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சார். சார் இங்க பாருங்க, நாங்க பேசுறது எல்லாம் உண்மையை தான் சொல்றோம், நாங்க பொய் பேச மாட்டோம். பொய்ய தவிர வேற எதுவுமே பேசாத நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு என்னமோ கடக்கு புலி மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு இப்படியே நியூஸ் சேனல்ல உட்காந்து பேசி 25வது இருங்க, 25வது காவல்துறை மரணத்துல சாரிமான்னு சொல்றீங்க. ஏன் சார் 24 மரணத்தை மறைச்சு? இதுதான் காவலர்கள் கண்கூட தெரியுது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு என்ன சார்? ஒரு பட்டியலின தலைவர் ஒரு கட்சியில வந்து அகில இந்திய தலைவர்ல இருந்து மாநில தலைவராக இருந்து இப்போ ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அந்த தலைவர் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி பெரம்பூர்ல பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுகிறாரு. அந்த வழக்கு அவருடைய மனைவி பொற்கொடி, அவருடைய தம்பி 2 பேரும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஐயா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்ன்றாங்க. மாயாவதி அம்மா கேட்டாங்க, திருமா ஐயா கேட்டாரு சிபிஐ என்கொயரி. அதற்கு சிபிஐ என்கொயரி கொடுத்த பிறகு நீங்க சிபிஐ என்கொயரி வானான்னு எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க? ஏங்க நாங்க சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாமே முடிச்சு சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சுங்க, கோர்ட்ல கொண்டு கொடுத்தாச்சு. எதுக்கு பண்ணீங்க? நான் ஏங்க தப்பி போகும்போது ஒரு திருடன் வந்து உங்க கஸ்டடியில நீதிமன்றம் கொடுத்துருது சார். நீங்க அவரை சேஸ் பண்ணின்னு போய் என்கவுண்டர் பண்ணல, உங்க கஸ்டடியில எடுத்திருக்கீங்க. விசாரணைக்கு எடுக்கும் போது தப்பி ஓடாம காரணமே தவறாது. என்னன்னா சுத்தி ஆர்ம்ஸ் கார்டு, அவர் ஹார்ட் கோர் மர்டர் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி கிரிமினல் அவர் நிராயுதபாணி.
அவர் விடிய காலையில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களாம், எங்கேயோ வந்து புதைச்சி வச்சுக்கிறேன்றாராம் எது ஆயுதங்களை, அங்கே கூப்பிட்டு போகிறாங்களாம், எல்லாம் எஸ்கார்டோடு போகிறாங்களாம். அவர் அங்கே புதைச்சி வச்சுக்கிற இடத்துல ஒரு துப்பாக்கி எடுத்துட்டாராம், அந்த துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாராம், அதனால இவங்க சுட்டுட்டாங்க. ஆமாம், உண்மைதான். எங்க அவர் யாரை கொலை பண்ணாரு? மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான கொலை பண்ண போகும்போது அந்த கொலையிலேயே அருவாளை தான் பயன்படுத்துறாரு, துப்பாக்கி இல்ல. ஆனா எஸ்கார்டோட கொண்டு போது துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட பார்த்தாரு. அந்த துப்பாக்கி ஆம்ஸ்ட்ராங் யூஸ் பண்ண துப்பாக்கி. மாமா கதையெல்லாம் ரொம்ப நல்லாவே சொல்லுவீங்க நீங்க. மாமா அம்புலி மாமா கதையே சொல்லுங்க. இது உண்மையான சார். இங்க பாருங்க, நீங்க உண்மைன்றீங்களே. இப்ப ஜெயில தான் இருந்தாரு, அவர் தான் மூளையா செயல்பட்டாருன்னு சொல்லி அவரை தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா சேர்த்தாங்க. அவர் 10 நாளைக்கு முன்னாடி அவர் இயற்கையிலேயே செத்து போயிட்டாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு கூட திமுக அரசு தான் அவரை கொண்டு பிடிச்சா? சொல்லுங்க, இந்த விஷயத்துல சொல்லுங்க. சிசிங் ராஜா விஷயத்துல சொல்லுங்க. என்ன சிசிங் ராஜா உங்க கஸ்டடியில எடுத்துட்டு வரீங்க சார்? கஸ்டடியில எடுக்கும்போது தப்பி ஓட நினைக்கும் போது பண்றது. இப்போ ஒருத்தரை பிடிக்க போறீங்க, அவரு தப்பி ஓடிட்டு இருக்காரு, அவரை சுட்டா பரவாயில்ல, நீங்க இல்ல அவரை ஆயுதத்தை வச்சு தாக்க. உங்க கஸ்டடியில எடுத்துட்டு வர ஆளு ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிறார் ஆயுதம், அதை காட்ட போறான்னு சொல்லும்போது எப்படி என்கவுண்டர் ஆகும்? காட்ட போறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஓடி போய் அந்த ஆயுதத்தை எடுத்து எங்களை ஷூட் பண்ண குறி பார்க்கும் போது நாங்க ஷூட் பண்றோம். கை விலங்கு போட்டிருக்கணும், கை விலங்கு அவன் நிராயுத பக்கத்துல கூட நிற்பாங்க. கை விலங்கு போடக்கூடாதுன்னு இதே நீதிமன்றமும் எங்களுக்கு சொல்லியிருக்க. எந்த குற்றவாளிக்கும் கை விலங்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லுது, புரிஞ்சு? அதான் கோர்ட்டு உள்ள எடுத்துட்டு வரும்போது, வெளியே சொல்லல, வெளியில கோர்ட்டு உள்ள எடுத்துட்டு வரும்போது தான் நீங்க எல்லாம் மாத்தி சொல்றீங்க. ஆமா, எங்கேயுமே கை விலங்கு போட்டு இப்ப எல்லாம் வந்து கிடையாது. கை விலங்குலாம் பேன் பண்ணியாச்சா? பேன் பண்ணல, கை விலங்கு இருக்கு. இருந்தாலும் தான் இங்க பாருங்க, லூப் இப்படி இப்படி ஒரு பலூன் அப்படி சுத்திட்டு இப்படி உருவிட்டு இதெல்லாம் வந்து இதுன்னா சிபிஐல இதெல்லாம் வெளியே வரும். அதனால அவங்க ஒரு யோசனை. பாருங்க, சிபிஐக்கு எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை சார். மடியில கணம் இருந்தா தான் வெளியில பயம். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க இந்த தமிழ்நாடு இன்றைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேற எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு ஆட்சியை கொடுக்க இயலாது. நீங்க இன்னைக்கு நாளைக்கு திரு விஜய் அவர்களே வரட்டும், நல்லாட்சி கொடுக்கட்டும், நாங்க பாராட்டுறோம். இது நாங்க கொடுத்ததுக்கு மேல அவர் நல்லாட்சி கொடுத்தாருன்னா எங்களுக்கு நன்மை தான். இதே எடப்பாடி இப்ப ஒரு உண்மை என்ன, எங்களை மாதிரி ஒரு ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? அது கரெக்ட். உங்களை மாதிரி ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது, அது நியாயம்தான். ஆகையினால எடப்பாடியார் வந்து அன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, இன்றைக்கு நாங்களாவது போயும் செத்தவங்க வீட்டுக்கு போறோம், வைக்கிறோம், பாக்குறோம், அழுகிறோம். அன்னைக்கு எந்த வீட்டுக்கு போறீங்க? கள்ளக்குறிச்சிலையா? கள்ளக்குறிச்சியில, மரக்காணம், விழுப்புரத்துலயா? ஏங்க அவன் தாலி திமுரு பிடிச்ச சாராயத்தை குடிச்சாத்தான் கொடுத்ததே தப்புன்னு இருக்கேன் நானு. நீங்க அதை போய் பேசிட்டு இருக்கீங்க மரக்காணமும் கள்ளக்குறிச்சின்னு. நீங்க தான் சொன்னீங்க இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம். நாங்க இங்க போய் பார்த்தோமா இல்லையா? 41 பேர் இதுக்கு அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் நைட்டோட நைட்டா பார்த்து எங்க முதலமைச்சர் உங்களுக்கு அனுகூலமா இருக்க இடத்துக்கு உடனே போயிருவீங்க. அனுகூலம் சும்மா இருங்க, சும்மா அனுகூலமா பாருங்க. வாய் நான் கேள்வி பதில் சொல்லுங்க. விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க? விவசாயி 240 கிலோமீட்டர் சுற்றி 32 நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நேரடியா போய் பார்த்து 71 வயசுல அந்த வயல்ல சேத்துல நின்று இந்த விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு இடமும் பற்றி அந்த மக்கள் பிரச்சனைகளை கேட்டு அந்த முளைச்ச நெல்லை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இதெல்லாம் செய்யுங்க, மல்டி லெவல்ல ப்ரொடக்ஷன் ஆபிச்சு இல்ல ப்ரொக்யூர்மென்ட் அதுல இருக்கணும். இல்ல இருங்க ஐயா ஒரு விஷயம். இவரு 4.5 வருஷம் ஆண்டாரு, மொத்தத்துக்கு 10 ஆண்டு காலம் இருந்துச்சு. ஏன் உங்க தேவையான குடோன் எல்லாம் கட்டி வைக்கிறது? இந்த 10 வருஷத்துல எல்லாம் குடோன் அதே குடோன் தான் இருக்குதுல்ல. விளைச்சல் எப்படி சார் இப்ப டபுள் பங்கு நீங்க தானே சார் சொன்னீங்க? டபுள் படங்கு விளைச்சல் வந்ததுனால நீங்க தானே கூட கட்டணும் சார். இங்க பாருங்க, கூட கட்டணும்னா விளைச்சல் இன்னைக்கு வந்தா இன்னைக்கு போய் கட்டினாக்கா முடியுமா? விளைச்சல் திடீர்னு வந்துச்சா? திடீர்னு தான் வந்திருக்கு சார். திடீர்னு தான் இந்த வருஷம் மழை தண்ணி நல்லா இருந்தது வந்தது. ஆக்சுவலிமே வந்து விவசாயிகளை கண்டுக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப எப்படி நீங்க பொதுவா சொல்லுவீங்க? போன ஆட்சியில இல்ல இப்ப போன ஆட்சிகள் எப்பவுமே என்னன்னா கிட்டத்தட்ட வந்து 1000க்கு மேல் நெல் கொள்முதல் நிலையங்கள், 600க்கு மேல வந்து சேமிப்பு கிடங்குகள், அப்புறம் வெளி ஓப்பன் சேமிப்பு கிடங்குகள் இருக்கும், வெளி சேமிப்பு கிடங்குகள் இருக்கும். அதுக்கெல்லாம் தார்பாய் போட்டு மூடி இருப்பாங்க. என்ன இந்த சேமிப்பு கிடங்குகளையும் சரி நெல் கொள்முதலையும் சரி
ஏதாவது ஒரு இடம் 2 இடம்ன்றது எந்த ஆட்சியிலையுமே பிரச்சனை வரும். அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒன்று இட மிஷின் ரிப்பேர் ஆகிடும், இல்லைன்னா அந்த வேவிங் மிஷினா ஏதோ ஒன்று அது ரிப்பேர் ஆகிடும், அரவை மிஷின் வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சில இடத்துல ஆள் பற்றாக்குறை இருக்கும், சில இடத்துல மட்டும் விளைச்சல் அதிகமாக இருக்கும், அங்கே கொஞ்சம் ப்ரொக்யூர்மெண்ட் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இந்த ஆட்சியில் எல்லா இடத்துலையும் அந்த குறை இருக்குதுன்றாங்கல்ல. ஏதோ ஒரு சில இடத்துல தான் 1000 2000 ப்ரொக்யூர்மெண்ட், மற்ற இடத்துலலாம் பிரச்சனையா இருக்குதுன்னு. சார், இங்க பாருங்க, டபுள் பங்கு விளைச்சலையா சார்? எடப்பாடியார் ஆட்சியில் அவங்க இவ்வளவுதான் வரும்னு நிர்ணயிக்க முடியாது. ஒரு அப்ப 3 பங்கு வச்சுக்கலாமா, இல்ல 4 எவ்வளவு பங்கு வைக்கலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பங்கு வச்சு குடோன் கட்டலாம் சார்? எல்லாருக்குமே வந்து நான் என்ன கேக்குறேன், அப்படி இல்ல. இப்ப ரேஷனுக்கு எவ்வளவு தேவை? ரேஷனுக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? மாசத்துக்கு 3.5 லட்சம் 3.47 லட்சம் டன் அரிசி தேவை விவசாயத்திற்கு. நம்ம ரேஷனுக்கு மட்டுமே 2,18,00,000 ரேஷன் கார்டுக்கு. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம அனுப்புறோம், மற்ற மாவட்டங்களுக்கும் அனுப்புறோம். அப்படின் போது இப்ப 3 லட்சம் ஹெக்டேர்ல பயிரிட்டது 6 லட்சம் ஹெக்டேர்ல பயிரிட்டு சட்டமன்றத்துல சொல்றீங்களா எங்க ஆட்சியில தான் டபுள் ஆயிடுச்சு, விளைச்சல் டபுள் ஆயிடுச்சுன்னு. அப்போ உங்க ஆட்சியில தானே டபுளா நீங்க நெல் கொள்முதல் நிலையம் கட்டணும், நீங்க கிடங்கும் அதே மாதிரி தானே கட்டணும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ குறுவை சாகுபடி, ஏற்கனவே சம்பா சாகுபடி பண்ணீங்களே, சொர்ணவாரி பயிர், மானவாரி பயிர், குறைந்த கால பயிர்கள், இதையெல்லாம் ஜூலைல ஆகஸ்ட்ல எல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணீங்க நீங்க. அந்த மூட்டைகள் எல்லாம் வேற மாநிலங்களுக்கு அனுப்பியாச்சா? ஏன்னா குடோன் கெப்பாசிட்டி இருக்கும், 100 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ 90 மெட்ரிக் டன் மூட்டைங்க இருந்துச்சுன்னா நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? கொள்முதல் பண்ணாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, கொள்முதல் வந்து நினைச்ச அளவுக்கு பண்ணாம, சில இடத்துல சுத்தமா பண்ணாம, சில இடத்துல குறைச்சலா பண்ணுது. குடோன் காலி பண்ணல, கிடங்க காலி பண்ணல. நெல் கொள்முதல் நிலையங்கள 10 லட்சம் கெப்பாசிட்டி, ஏற்கனவே 8 லட்சம் மூட்டைகள் இருக்குது. 1000 மூட்டைகள் நெல் கொள்முதல் பண்றதா திமுக அரசு சொல்றாங்களே. ஏமா, அதுதான் சொல்றேன். அந்த ஆட்சியை காட்டிலும் நம்ம ஆட்சியில வந்து, அதாவது மெட்ரிக் டன் கணக்கு பார்த்தா 2% வந்து நம்ம தான் அதிகமா இப்ப கொள்முதல் பண்ணியிருக்கோம். அவங்க ஆட்சியில நம்ம தான் 10% பண்ணியிருக்கோம். இது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட செய்தி. அதாவது இவங்க அதாவது எடப்பாடியை நம்ம குறை சொல்லலை. ஆனா அவர் வந்து அந்த 12 பேரை சுட்டு கொண்ட பின்னாடி அந்த ஏழை எளிய மக்களை போய் பார்க்கவோ, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவோ, அல்லது அவங்களுக்கு ஒரு நினைவிடம் பண்றதுக்கெல்லாம் அவருக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அவர் கூட இருந்தவங்க ஒரு 7-8 மந்திரிகள். அதே நீங்க அருணா ஜெகதீசன் 17 பேர் மேல, அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல பேரோட குறிப்பிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சைலேஷ்குமார் யாதவ்ல இருந்து தொடங்கி பாருங்க. ஆனா ஒருத்தர் மேல கூட கிரிமினல் நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு அவருக்கு ப்ரொமோஷனே கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏங்க அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிறீங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்றோம். இன்னைக்குன்னு சொல்லல, எடுப்போம். என்னைக்குன்னு சொல்லலையா? நாங்க நடவடிக்கை எடுப்போம். குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 59,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.